கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 14 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 635. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது வானவில் வளையமிட்ட சிங்காசனம். வசனம் வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம், வசனம் 2-3. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பது மரகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த வானவில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு ஒரு நித்தியமான சாட்சியாக இருக்கிறது. மேகத்திலே காணப்படுகிற வானவில் சூரிய ஒளி, தண்ணீர் இவைகளின் கூட்டாக எப்படி அமைக்கப்படுகிறதோ அப்படியே சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற வானவில் இரக்கம், நீதி ஆகியவைகள் இணைந்த ஒரு வல்லமை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எப்பொழுதும் நீதி மாத்திரமே தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டால் போதாது. ஏனென்றால் சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற வாக்குத்தத்தமான வானவில்லின் மகிமையை அது மறைத்துவிடும். பிரமாணத்தின் தண்டனைகளை மட்டுமே மனிதர்கள் பார்ப்பார்கள். நீதி இல்லாமலும் தண்டனை இல்லாமலும் தேவனுடைய அரசாங்கம் இருக்குமானால் அது நிலைத்து நிற்க முடியாது. எனவே நீதியும் இரக்கமும் ஒன்று சேர்ந்து ரட்சிப்பை பூரணமாக்குகிறது. தேவனுடைய நகரத்திற்குள் வாசல்கள் வழியாக பிரவேசிக்கும்படி இரக்கம் நம்மை அழைக்கிறது. கீழ்ப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ராஜரீக குடும்பத்திற்குள் பிரவேசிக்கிற பரலோக ராஜாவினுடைய பிள்ளையாக கூடிய சிறப்புரிமைகளை முழுமையாக கொடுப்பதின் மூலம் நீதி திருப்தி அடைகிறது. நாம் குணங்களில் குறை உள்ளவர்களாயிருந்தால் கீழ்ப்படிந்தவர்கள் பிரவேசிக்கும்படியாக இரக்கம் திறந்திருக்கிற வாசலில் நாம் பிரவேசிக்க முடியாது. ஏனெனில் நீதி வாசலண்டை நின்று தேவனை பார்க்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கும். ஒருவேளை நியாயம் அகன்று போய் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி எவ்வித குணத்தோடு இருந்தாலும் எல்லோரும் அந்த நகரத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்கிற உரிமையை தெய்வீக இரக்கம் கொடுக்குமானால் சாத்தான் பரலோகத்திலிருந்து வெளியேறும் முன் அங்கு நிலவிய வெறுப்பையும் கலகத்தையும் விட மோசமான அதிருப்தியும் மீறுதலுமே அங்கே இருக்கும். பரலோக சமாதானமும் சந்தோஷமும் இணக்கமும் சிதைந்து போகும். பூமியிலிருந்து பரலோகத்திற்கு செல்லும் மாற்றம் மனுஷனுடைய குணத்தை மாற்றாது. மீட்கப்பட்டவர்கள் பரலோகில் சந்தோஷமாய் இருப்பதன் காரணமே இந்த உலகில் அவர்கள் கிறிஸ்துவுடைய சாயலின்படி தங்கள் குணங்களை மாற்றிக்கொண்டதுதான். எனவே பரலோகத்திலுள்ள பரிசுத்தவான்கள் முதலாவது பூமியிலே பரிசுத்தவான்களாக இருந்திருக்க வேண்டும். மனிதனை மீட்டுக்கொள்ள கிறிஸ்து அப்படிப்பட்ட தியாகம் செய்தார் என்கிற ரட்சிப்பு மாத்திரமே மதிப்பு வாய்ந்தது. ஏனெனில் அதுதான் பாவத்திலிருந்து காக்கிறது. இவ்வாறு சுவிசேஷத்தினாலே தேவனுடைய பிரமாணம் பலவீனமடையவில்லை. மாறாக பாவத்தின் வல்லமை முறிக்கப்பட்டு மனம் திரும்புகிற பாவிக்கு இரக்கத்தின் செங்கோல் நீட்டப்படுகிறது. தீமைக்கு எதிராக தமது மக்கள் போராடி கொண்டிருக்கிறதை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். இயேசு மாத்திரமே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்.